ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் நாட்டுக்கோழி வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி நமக்கு பிராய்லர் கோழி மாதிரி சாஃப்டாக இருக்காதுங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம தயிர் சேர்க்கிற போது தான் அதனுடைய கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற தயிர், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சிக்கன்ல நல்லா கோட்டாகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்துடுங்க. நம்ம இது மாதிரி சிக்கனை இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஊற வைக்கிற போது தாங்க நமக்கு நாட்டுக்கோழியும் நல்லா சாஃப்டா இருக்கும், குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கனை கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 15 இருந்து 20 நிமிஷம் போல இது நல்லா ஊறட்டும். இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம எந்த அளவுக்கு மிளகு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். இப்போ இது கூட 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். எந்த அளவுக்கு மசாலா பொருள் நல்லா வறுப்படுதோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு குழம்பு ரொம்பவே சுவையா இருக்கும். பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சூடா இருக்கிற போது அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மசாலா பொருளை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். ஒருவேளை உங்களுக்கு தனியா மகிழ அப்படின்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்ப அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நமக்கு தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சா. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம சிக்கனும் இப்போ ஒரு 20 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்தது நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். இது 200 கிராம் அளவு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் ஊற வைக்கிற போதே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கங்க. இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக வதங்கிடுச்சா. இப்ப இது கூட மீடியம் சைஸ்ல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு மீடியம் சைஸ்ல 2 தக்காளி சேர்த்தீங்கனாலே போதுங்க, அதிகமா சேர்க்க வேண்டாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் பார்த்து கவனமா சேர்த்துருக்கோங்க. நம்ம சிக்கன் ஊற வைக்கிற போதும் உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப குறைவா சேர்த்துட்டு கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சா. இப்ப இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பவுடரை உள்ள சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம மசாலா பொருள் வறுக்கிற போது அது கூட வரமிளகாயும் மிளகும் சேர்த்திருக்கங்க. அதனால மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த மசாலா பொருளை எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருளால நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற நாட்டுக்கோழியை உள்ள சேர்த்துடலாம்.
சிக்கன் பீசஸ் உள்ள சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இது நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் போல நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் நல்லா வதங்கி அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் விழுது சேர்க்கணும். அப்பதான் நமக்கு குழம்பு வந்து ரொம்பவே ருசியா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சுங்க. இப்ப இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுத உள்ள சேர்த்துடலாம். தேங்காய் விழுது உள்ள சேர்த்துட்டு இப்ப அதே மிக்சி ஜார்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து உள்ள சேர்த்துடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியா வச்சாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துல தாங்க வைக்க போறேன். அதனால தண்ணி குறைவா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடுங்க. பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேல பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியா தூவி விட்டுறலாம். இப்ப குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹீட்ல 4 to 5 விசில் வேக வச்சிடுங்க. அப்பதான் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். நாட்டுக்கோழி பாக்குற போது சாஃப்டா தாங்க இருக்கும், அது வேகிற போது ஹார்ட் ஆயிடும். அதனால 4 to 5 விசில் வேக விட்டுடுங்க. பாருங்க, இப்ப குழம்பு 5 விசில் வந்து பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கமகமன்னு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்ப அடுத்தது நம்ம நாட்டுக்கோழி வறுவல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாட்டுக்கோழி வறுவல் பண்றதுக்கு நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது இப்ப குக்கருக்கு மாத்திரலாம். 2-3 டைம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்பதான் சிக்கன்ல ஸ்மெல் எதுவும் இருக்காது. இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துக்கோங்க, கடைசியா நம்ம ஃப்ரை பண்ற போது கொஞ்சம் சேர்க்க போறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துடலாம். நம்ம இது மாதிரி சிக்கன்ல ஃபர்ஸ்டே மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கிற போது அந்த உப்பு காரம் சிக்கன்ல இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, நம்ம வறுவல் தான் பண்ண போறோம். அதனால சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்துடலாம். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்ல 4 to 5 விசில் வேக விட்டுருங்க. நாட்டுக்கோழி வந்து பிராய்லர் கோழி மாதிரி சாஃப்ட் கிடையாதுங்க, மட்டன் மாதிரி கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அதனால 4 to 5 விசில் வேக விட்டுருங்க. அப்பதான் சிக்கன் பீசஸ் எல்லாம் சாஃப்டா வெந்து வரும். பாருங்க, இப்ப 5 விசில் வந்து பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்குங்க. 5 விசில் விட்டீங்கன்னா தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப சிக்கன் வறுவல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம், அப்புறம் 1/2 கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சா நாட்டுக்கோழி வறுவல் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட இந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்திருக்காங்க, அதனால காஞ்ச மிளகாய் 1 சேர்த்தீங்கன்னா போதும். இது வந்து பிளேவருக்காக தான். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு சிக்கன் வேக வைக்கிற போதே சேர்த்திருக்காங்க. இப்ப வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இது கூட நல்ல பழமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, மீடியம் சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். இப்ப இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். உப்பு காரம் சேர்க்கிற போது மட்டும் கவனமா இருங்க, ஏன்னா நம்ம சிக்கன் பீசஸ் வேக வைக்கிற போது அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்திருக்கோம். இப்ப வந்து குறைவா சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம்.
கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம நாட்டுக்கோழி வறுவலுக்கு மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்டே மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறதுனால மிளகுத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்ப இது கூடவே 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வதக்கிடுங்க. நம்ம ஃப்ரை பண்றதுனால தனியாத்தூள் அதிகம் சேர்க்க வேண்டாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒருவேளை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சிக்கன் பீசஸை உள்ள சேர்த்துடலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை தனியா வடிச்சு எடுக்க வேண்டாங்க. அந்த தண்ணியோடய சேர்த்திக்கோங்க. அப்பதான் சிக்கன் வறுவல் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சிக்கன் பீசஸ் உள்ள சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டா கலந்துடலாம். ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பத்தலைனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்போ 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. சிக்கன்ல இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் பீசஸ் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. கடைசியா வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கூடவே பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். எப்பயுமே நம்ம நான்வெஜ் ரெசிபி பண்ற போது கடைசியா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்தோம்னா அதோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்க, அவ்வளவுதான், நம்ம நாட்டுக்கோழி வறுவல் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பும் அதோட ரொம்பவே அட்டகாசமான சுவையில் நாட்டுக்கோழி வறுவலும் தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.